சுக்கிரன் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் ஏங்கிக் கொண்டே இருப்பது, அது கிடைக்கும் அப்படின்னு அதுக்காக நிறைய விஷயங்களை, பொருளை, நேரத்தை, அவகாசத்தை, அழகை, சேமிப்பை, பேங்க் பேலன்ஸை எல்லாம் இழப்பது, பிறகு அதற்காக புலம்புவது, இதுவே இவர்களுக்கு எதிரியாகவும் துரோகியாகவும் மாறுவது. இதையெல்லாம் இந்த கன்னிராசிக்காரர்கள் அதிகம் சந்திக்கிறார்கள். இப்போ கன்னிராசி நபர்கள் மற்ற ஆண்களை, பெண்களை அவர்கள் தேவைகளுக்காக மட்டுமே நம்மளுடைய அழகை, நம்மளுடைய சேமிப்பை, நம்மளுடைய வசதிகளை அவர்கள் உபயோகித்துக் கொள்கிறார்கள் என்று தனிமையில் அழுவது, எல்லாம் இவர்களுக்கு மன அழுத்தம், மென்டல் டென்ஷன், டிப்ரெஷன், ஒரு நோய் வந்தவர் போல், ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்தவர் போல், ஒரு கவுன்சிலிங் போக வேண்டிய சூழ்நிலை, மனதை தேற்றிக் கொள்வதற்காக மாத்திரைகள் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை எல்லாம் அதிகம் சந்தித்து இனி மனிதர்களே வேண்டாம். குறிப்பா அதுலயும் செவ்வாயுடைய சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் ஒரு 35-40 வயசு, அப்பத்தான் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் புரிந்து வாழ்க்கையை வாழலாம், அனுபவிக்கலாம்ங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும் பொழுது 4வது திசையாக சனி திசைன்னு ஒரு திசை வரும். இதற்கு பேர் மாரக திசை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த திசை முடிகிற வரை ஒவ்வொரு நொடியும் எனக்கு மரணம். எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் வழக்கம் போல் நமது நிகழ்ச்சியை தொடங்குவோம். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா வெற்றிகள் என்பது இயல்பாகவே கிடைத்து கொண்டே இருக்கும். ஆனா நிறைய பேர் எங்களுக்கு அந்த வெற்றி வேணும் அப்படின்னு சொல்லி அதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்போ நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் ஒரு நபருக்கு இருந்தாலும் சில மைனஸ் பாயிண்ட்ஸ் பரமபதத்துல நம்ம ஏறும் பொழுது எப்படி கீழே வருகிறோமோ அதே போல் நம்மை இழுத்து கீழே போட்டு மிதித்து விடுகிறது. சோ எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மைனஸ் பாயிண்ட்ஸ், என்னென்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸ், யார் எதிரியாக மாறுகிறார்கள், யாரு துரோகியாக மாறுகிறார்கள், நீண்ட நாட்கள் பிரச்சனை அப்படிங்கிறது இவர்களுக்கு என்ன, அணுகுமுறை மற்றும் ஜோதிட ரீதியான தீர்வு இதற்கு என்ன அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் விவரமாக காண இருக்கிறோம். இந்த பதிவில் காலபுருஷனுக்கு 6வது ராசின்னு சொல்லப்படக்கூடிய கன்னிராசி. இந்த கன்னிராசிக்கு அதிபதி புதன். ஒரு கன்னி பெண்ணின் உருவம் அப்படிங்கிறது இந்த ராசிக்கு சின்னமாக கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த ராசியும் நிலராசி. இந்த நிலம்ங்கிறதே பொறுமை அதிகம் உடைய நபர்கள். இந்த ராசியில் சுக்கிரன் நீசம். அப்போ அந்த சுக்கிரன்கிற கிரகம் அங்க உள்ள இல்லைன்னு அதனுடைய அர்த்தம். சுக்கிரன் குறிகாட்டக்கூடியது உல்லாசம், அறுசுவை உணவு, நல்ல அழகு, ஆடம்பரம், காஸ்மெட்டிக்ஸ், இதையெல்லாம் நம்மகிட்ட எந்த ஒரு பொருள் இல்லையோ அதுக்காகத்தானே நம்ம ஏங்கிக்கிட்டே இருப்போம். சுக்கிரன் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் ஏங்கிக் கொண்டே இருப்பது, அது கிடைக்கும் அப்படின்னு அதுக்காக நிறைய விஷயங்களை, பொருளை, நேரத்தை, அவகாசத்தை, அழகை, சேமிப்பை, பேங்க் பேலன்ஸை எல்லாம் இழப்பது, பிறகு அதற்காக புலம்புவது, இதுவே இவர்களுக்கு எதிரியாகவும் துரோகியாகவும் மாறுவது. இதையெல்லாம் இந்த கன்னிராசிக்காரர்கள் அதிகம் சந்திக்கிறார்கள். அளவுக்கு அதிகமான புத்திசாலித்தனத்தை பொட்டியில் வைத்திருக்கக்கூடிய நபர்கள், உள்ள சந்திரனுடைய கற்பனா சக்தி, சூரியனுடைய வேகம், செவ்வாயுடைய ஆற்றல், இதெல்லாம் முழுவதுமாக இந்த இடத்தில் இவர்களிடம் காணப்படும். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, இவர்களுடைய வாக்குஸ்தானத்தில் சூரியன் கிரகம் நீசம். அப்போ வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதை நிறைவேற்றுவதற்காக ஒரு பெரிய கடனை இவர்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. எப்பொழுதுமே ரொம்பவும் பர்ஃபெக்டாக இருப்பது, அவ்வாறு மற்றவர்கள் இல்லாத போது அதற்காக கொஞ்சம் கோபப்படுவது. ஒரு வீட்டு வாசல்ல வைக்கிற செப்பலாக இருக்கலாம், வீட்டுக்குள்ள இருக்கிற புக்ஸா இருக்கலாம், அதெல்லாம் கரெக்டா எடுத்தபடி இல்லை அப்படின்னா அதற்காக ரொம்ப கோபப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாம் இவர்கள் எடுத்து காண்பிக்கிறார்கள்.
இதனால் இவர்கள் வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக கொடுக்க வேண்டும். இல்லைன்னா அந்த வார்த்தைகளை இவர்களுக்கு பாதகமாக மாறிவிடுகிறது. மேலும் இவர்களுடைய 3ஆம் வீட்டில் இவர்களுடைய லாபாதிபதி நீசம். இவர்களுடைய 3ஆம் வீட்டுக்கு அதிபதி இவர்களுடைய லாபத்தில் போய் உச்சம். சகோதரர் சகோதரிகளிடம் அதிகமாக விட்டு கொடுப்பது, இவர்களுடைய லாபத்தை அவர்களிடம் இழப்பது, அவர்கள் இவர்களுடைய லாபத்தில் உச்சமடைவது, மாத்தூர்காரகன் சந்திரன் இவர்களுடைய 3ஆம் வீட்டில் நீசமடைவது. என்ன ஆகுது, இவங்க அம்மாவே இவங்கள்ட்ட உன் தம்பிக்காக விட்டு கொடுத்துரு, உன் அண்ணனுக்காக விட்டு கொடு, உன் தங்கச்சிக்காக விட்டு கொடு அப்படின்னு இவர்களை தூண்டுவது. இதெல்லாம் கடகராசிக்காரர்கள் அதிகம் சந்திக்கிறார்கள். இவர்களுடைய 4ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு இவர்களுடைய 5ஆம் வீட்டில் நீசம். அப்போ குழந்தைகளுக்காக அதிகமாக சுமப்பது, பாரம் சுமப்பது, அதிகமாக கடன் வாங்குவது, அந்த கடனை அடைப்பதற்கு அதிகம் போராடுவது, இதையெல்லாம் இவர்கள் அதிகம் சந்திக்கிறார்கள். இவர்களுடைய 6ஆம் வீட்டுக்கு அதிபதி சாட்டானே இவர்களுடைய 2ஆம் வீட்டில் அமர்ந்து பின்னாளில் குழந்தைகளால் அதிகமான மனவேதனை அடையக்கூடிய நபர்கள். நீ அண்ணனுக்கு தனியா கவனிச்சுட்ட, அண்ணனை ஸ்கூல் கார்ல அனுப்புற, என்னை சைக்கிள்ல போக சொல்ற, அந்த ஸ்கூல் தூரம் இந்த ஸ்கூல் பக்கம் அப்படின்னு சொன்னா அவர்கள் அதனை உணர்ந்து கொள்வதில்லை. இந்த மாதிரி அண்ணனுக்கு பெரிய சொத்து கொடுத்துட்ட, எனக்கு சும்மா அவுட்டர்ல இருக்கிற ஒரு ஷெட்டை தூக்கி என் தலையில வச்சுட்ட அப்படின்னு இவர்கள் மன உளைச்சல் இதிலெல்லாம் அடைகிறார்கள். இதெல்லாம் இவர்களை அப்படியே ஒரு மாதிரி தோல்வி அடைந்தவர்கள் போல், அவமானம் அடைந்தவர்கள் போல் ஆக்கி விடுகிறது. அதிகமா எங்க இவர்கள் பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள், சுக்கிரன் குறி காட்டக்கூடிய உல்லாசம், காதல், காமம், ஆசை காட்டப்படுவது. எதுக்கு ஆசை காட்டப்படுவது அப்படின்னா, ஒரு பெரிய நிதி வருகிறது, இல்ல ஒரு பெரிய சொத்து வருகிறது, இல்ல இந்த காதல் வருகிறது, இல்ல இந்த லிவிங் டுகெதர் வருகிறது, இந்த ரிலேஷன்ஷிப் வருகிறது, அதன் மூலம் வாழ்க்கை வளமாகிறது. இப்போ காதலனா இருந்தாலும் காதலிக்காக இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி கொடுப்பது, ரொம்ப ஏங்குவது, அதிகமாக உடல் உழைப்பு, மன உழைப்பு எல்லாத்தையும் அங்கே கொடுப்பது, கொடுத்த பிறகு எதுவுமே கிடைக்காமல் அம்போவாக நிற்பது கன்னிராசிக்காரர்கள் அதிகம் சந்திக்கிறார்கள். மன விரக்தி அடைகிறார்கள். இப்போ கன்னிராசி நபர்கள் மற்ற ஆண்களை, பெண்களை அவர்கள் தேவைகளுக்காக மட்டுமே நம்மளுடைய அழகை, நம்மளுடைய சேமிப்பை, நம்மளுடைய வசதிகளை அவர்கள் உபயோகித்துக் கொள்கிறார்கள் என்று தனிமையில் அழுவது, இதையெல்லாம் இவர்களுக்கு மன அழுத்தம், மென்டல் டென்ஷன், டிப்ரெஷன், ஒரு நோய் வந்தவர் போல், ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்தவர் போல், ஒரு கவுன்சிலிங் போக வேண்டிய சூழ்நிலை, மனதை தேற்றிக் கொள்வதற்காக மாத்திரைகள் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை எல்லாம் அதிகம் சந்தித்து, இனி மனிதர்களே வேண்டாம், பிராணிகளை காதலிப்போம், மனிதர்களை மிஷின்களாக பார்ப்பது, சுயநலவாதிகளாக பார்ப்பது. இது வெறும் காதல், காமம், செக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும் நான் சொல்லவில்லை. ஒரு சிட்டு மோசடி, சுக்கிரன் வசதிகளை கொடுக்கிறேன், கரன்சியை கொடுக்கிறேன், லக்ஸுரியை கொடுக்கிறேன், இதுல நீங்க முதலீடு பண்ணுங்க, இதுக்கு என்று இவர்களை ஆசை காண்பித்து இவர்களை நன்றாக தூண்டிவிட்டு பிறகு இவர்களை சின்ன பின்னமாக்கி விடுவது. இதைத்தான் இவர்கள் வாழ்நாளில் பெரிய துரோகமாக சந்திக்கிறார்கள். இதுல என்னன்னா, இவர்களுடைய 6ஆம் வீட்டில் ராகு என்ற ஒரு கிரகம், சதய நட்சத்திரம், ராகுவின் நட்சத்திரம் 6ஆம் வீட்டில் இருக்கிறது. அது சனியுடைய வீடு. அப்போ எதிரி என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க செவ்வாயுடைய நட்சத்திரம் அவிட்டமும் வருகிறது. வம்பு வழக்கு, போலீஸ் ஸ்டேஷன், இந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுக்கிறார். அங்கு குருவோடைய நட்சத்திரம், பொருளாதார நெருக்கடி, கடன் சுமைகளை இவர்கள் மேல் சுமத்துகிறார்கள். மேலும் ராகு கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் தீய சக்திகளை இவர்கள் மேல் சில இடங்களில் பிரயோகம் செய்யப்படுகிறது. அதனால் நிலை குலைந்து, உருகுலைந்து, காலபுருஷனுக்கு 6ஆம் வீடு கடன், நோய், எதிரி இவர்களுடைய ராசியாகி, காலபுருஷனுடைய பாதகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் வீடு இவர்களுக்கு கடன், நோய், எதிரியாக மாறி ஒரு பெரிய
பிரளயத்தில் நடுவயதில் இவர்கள் சிக்கிக் கொள்கிறார்கள். குறிப்பா அதுலயும் செவ்வாயுடைய சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் ஒரு 35-40 வயசு, அப்பத்தான் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் புரிந்து வாழ்க்கை வாழலாம், அனுபவிக்கலாம்ங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும் பொழுது 4வது திசையாக சனி திசைன்னு ஒரு திசை வரும். இதற்கு பேர் மாரக திசை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த திசை முடிகிற வரை ஒவ்வொரு நொடியும் எனக்கு மரணம். ஏண்டா அந்த திசை வந்துச்சு, எப்போடா அந்த திசை என்னை விட்டு போகும், அது வரைக்கும் நான் இருப்பேனாங்கிறதே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு. பார்ப்பதற்கு அவர்களது தோற்றத்தில் இந்த உணர்வுகள் எதுவுமே தெரியாது. ஆனா உள்ளுக்குள்ள அந்த மன அழுத்தம் அப்படியே அவர்களை தெறிக்க விடும், கொதிக்க விடும், வறுத்து விடும்னு சொல்லலாம். அவ்வளவு மன உளைச்சல்களை இவர்கள் சந்திக்கிறார்கள். நம்பி ஏமாறுவது, ஏமாந்து சின்ன பின்னம் ஆவது, எல்லாரையும் போல் நம்ம நல்லா இருக்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், ஒரு லக்ஸரி வேணும், ஒரு நல்ல ஹஸ்பண்டு, நல்ல ஒய்ஃப் வேணும், ஒரு நல்ல லவ்வர் வேணும், எனக்கு ஒரு நல்ல வீடு, இடம், ஃப்ளாட்டு வேணும், கொஞ்சம் ஸ்டைலா இருக்கணும், கொஞ்சம் லுக்கா இருக்கணும், ஒரு நல்ல உணவு வேணும். இதுக்குத்தானே நான் ஆசைப்பட்டேன். நான் ஒன்றும் பெருசா சொந்தமா எனக்கே ஒரு பிரைவேட் ஜெட்டு வேணும், என் பேர்ல ஒரு ஏர்போர்ட் வேணும்லாம் நான் கனவு காணலையே. ஆனால் நான் ஏங்கின ஒரு விஷயத்துக்கு நான் என்னுடைய புத்திசாலித்தனத்தை இழந்தேன், கண்ணை மூடிட்டு நம்பினேன். ஏன் அப்படின்னா, சுக்கிரன் அங்கு உச்சமடையக்கூடிய இடம் 7ஆம் இடம்ங்கிறது இவர்கள் மதி மயங்கக்கூடிய இடம். அங்கு புதன் நீசம். அப்போ புத்தியை கலட்டி ஒரு பொட்டியில் போட்டு மூடி வைத்து லாக் போட்டு விடுவார்கள். அது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விரயம். அது குருவுடைய வீடு. ஆன்மீகவாதிட்ட நான் ஏமாந்தேன், சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு வந்தா பரவாயில்ல, இடைத்தரகரிடம் நான் ஏமாந்தேன், மந்திரத்தில் மாங்காவை வர வைக்கிறேன்னு சொன்னாரு, அதற்காக ஒரு பெரிய பணத்தை கொடுத்தேன், அதற்காக பணத்தை இழந்தேன். இந்த மாதிரி மன உளைச்சல், வாழ்நாள் துரோகிகள் அதிகம் இவர்கள் சந்திக்கிறார்கள். இதையும் தவிர இவர்கள் குழந்தைகளுக்காக அதிகம் கடன் சுமப்பவர்கள். எப்படியாவது அவர்களை கரையேற்றி விட வேண்டும். ஆனா இவர்களுடைய லைஃப் பார்ட்னர் யாரு அப்படின்னா குரு. அந்த லைஃப் பார்ட்னர் இவர்களுக்கு பாதகாதிபதியாக வந்து இவர்களுடைய புத்திரஸ்தானத்தில் குரு நீசம். நிறைய கன்னிராசி நபர்களுக்கு அவங்க லைஃப் பார்ட்னர் இவங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உள்ளே வருவதில்லை. கண்டும் காணாதது போல், பார்த்தும் பார்க்காதது போல், செய்தும் செய்யாதது போல் அப்படியே மேலோட்டமாக வெளியே போய் விடுகிறார்கள். எல்லா பொறுப்புகளையும் இவர்கள் சுமக்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் இதை அப்படியே அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போய் ஹஸ்பண்ட போய் சண்டை போட்டா ஃபேமிலி லைஃப் ஸ்பிளிட் ஆனா என்ன பிரச்சனை? பிறந்த வீட்டுக்கு போகணும், அங்க 2 தங்கச்சி இருக்கு, அக்காவே திருமணம் ஆயிட்டு கணவனை இழந்து விட்டு வந்து விட்டார், இவர் வீட்டுல போய் எப்படி இந்த அக்காவுடைய தங்கச்சியை பொண்ணு எடுப்பது? அப்போ இவர்களால் இவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தம்பியோ தங்கையோ வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது என்று பல்லை கடித்து கொண்டு சுமைகளுடன் வாழ வேண்டிய சூழ்நிலையை நிறைய கன்னிராசி சகோதரிகள் ஆண்களும் கூட சுமக்கிறார்கள். இதெல்லாம் உறவுமுறை சிக்கல், கடன் சிக்கல், பொருளாதார சிக்கல், குழந்தைகளால் மன உளைச்சல், ஏங்கி போவது, பிறகு ஏமாறும். இதுக்கு சொல்யூஷன் பிராக்டிக்கலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ராசியாதிபதி புதன் புத்தி சொல்வதை கேட்க வேண்டும், உடல் சொல்வதை கேட்க கூடாது. உடம்பு ஒரு லக்ஸரி ட்ரெஸ் கேட்கும், ஒரு லக்ஸரி பாய் ஃப்ரெண்டு, லக்ஸரி கேர்ள் ஃப்ரெண்டு கேட்கும், ஒரு சொகுசு கேட்கும். ஆனால் நம்மளுடைய நிலை என்னங்கிறது நம்மளுடைய புத்திக்குத்தான் தெரியும். புத்தி சொல்வதை நாம் கேட்க வேண்டும். இந்த புதன் தான் புத்தி காரகன். அதற்குண்டான பெருமாள் வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு, விஷ்ணு சுப்பிரபாதம், விஷ்ணு சகசரநாமம், ஸ்ரீரங்கம், திருப்பதி,
வரதராஜ பெருமாள் கோயில், இந்த மாதிரி பிரதானமான பெருமாள் கோயில் வழிபாடு, பார்த்தசாரதி கோயில், ஸ்ரீமுஷ்ணம், பூவராக பெருமாள் தொடர்ச்சியாக வழிபாடு செய்வது, புதனுக்குண்டான மரகத பச்சையை அணிந்து கொள்வது, புத்திசாலித்தனத்தை மேலும் மேலும் அதிகரித்துக் கொள்வது, யோகா, தியானம், மெடிடேஷன் போன்ற முறைகளில் ஈடுபாடு செய்வது, ஜாதகத்தில் சுக்கிரன் அனுகூலமாக இருந்தால் வைரத்தை அணிந்து கொள்வது, சனி அனுகூலமாக இருந்தால் மரகத பச்சையை அணிந்து கொள்வது, சனி அனுகூலமாக இருந்தால் நீலம் ப்ளூ சஃபயர் அணிந்து கொள்வது, இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல அமைப்பு, நல்ல ஒரு செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் ஆன்மீகம் வழிபாடெல்லாம் போகும் பொழுது நடைபயணமாக போவது, ஏன்னா இது நிலராசி, அந்த பூமியுடைய ஸ்பரிசம் நமக்கு மேலும் 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 பிளஸ் பாயிண்டை கொடுக்கும். அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் வெற்றி ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் நம்மளுடைய 5ஆம் இடத்தில் உச்சமடைகிறார். அப்போ பூமி வழிபாடு, மண் வழிபாடு, இதெல்லாம் நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்டாக கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். புதனுக்குண்டான 5ஆம் எண்ணை நாம் உபயோகிப்பது, அது ஒரு போன் வாங்கினாலும் சரி, ஒரு கார் வாங்கினாலும் சரி, பேர் அமைத்துக் கொள்வதாக இருந்தாலும் சரி, இதையெல்லாம் நாம் கவனமாக பண்ணும் பொழுது நமக்கு ஒரு வெற்றி மேல் வெற்றி என்பது கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் உண்டான ஆவணங்களை பத்திரமாக வைத்துக் கொள்வது. ஏன்னா நமக்கு விரையாதிபதியா வரக்கூடிய சூரியன் நமக்கு 2ஆம் வீட்டில் நீசம், அஷ்டமத்துல போய் உச்சமடைகிறார். அப்போ அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் கவனமாகவும் பத்திரமாகவும் வைத்துக் கொள்வது நமக்கு கண்டிப்பா வாழ்க்கையின் பின்னாளில் ஒரு கவச்சம் போல் நமக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.